ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றி நல்லா சாட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு சாட் ஆகட்டும். நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு இது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1 hour மேரினேட் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மசாலாலாம் போய். ஸோ அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஒரு வாட்டி சாட் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டீல் பானானில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, நெக்ஸ்ட்டு குட்டி ஆனியன் தான் பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், கொஞ்சம் நம்ம வதக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம 2 டைம் பண்ணினா நமக்கு தேவையில்லாமல் கேஸ் தான் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம 2 சைஸில் டொமேட்டோவை கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கிற சிக்கன் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2, 3, 4, 5, ஒரு 6. ஸோ இதை இப்போ நம்ம நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேங்காய், கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலாவோட சேர்ந்து கொஞ்ச நேரம் வேகணும். அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது நம்ம வேக விட்டால் தான் இதில் மசாலா எல்லாம் இறங்கும். 5 minutes ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் மசாலா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இப்போவே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி மிக்சியில் வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துறதுனால ஸோ இதோட ஒரு 10 minutes வந்து தண்ணியில் வேகணும். ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தான் இருக்கும், ஒரு 90% வெந்திருக்கும். ஸோ ஒரு 10%க்காக ஒரு 10 minutes நம்ம மூடி வைக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு டச்சப் பண்ணி முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.